ஐயா, இந்த திவ்யா கள்ளச்சியை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போட்டது மாதிரி இந்த திருச்சி சாதனாவையும் பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுங்க. இந்த முண்டையை பார்த்து 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 பார்த்துதான் 10 வயசு பையன், 12 வயசு பையன், 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைய கெடுக்கும். யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நீதித்துறை ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதனா முண்டை தேவடியா முண்டை என்ன செய்கிறான்னு கொஞ்சம் பாருங்க ஐயா. போலீஸ்காரங்க தான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முண்டை இந்த பாவடை தூக்கிட்டு 2500ங்க, 500ங்க, 5000ங்க, ஜட்டி போடலங்கிறா. சில பிள்ளைகள் விவரம் தெரியாத பிள்ளைய மாட்டிக்கிடுது. விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள், விவரம் தெரிஞ்ச வந்து இவளை பார்த்து கெட்டு போய் கெடுத்து விட்டுறாளுங்க பிள்ளைகளை. இந்த மாதிரி முண்டை இருக்க போய்ட்டு 2 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளைய அவன் உணர்ச்சி தாங்க முடியாமல் அவனுக்கு சில பெண்கள் கிடைக்காம இப்படி கற்பழிக்க இறங்குறான். இந்த முண்டைகளை பிடிச்சி உள்ளே போடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா போலீஸ்காரெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட முண்டைகள் இருக்க 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 அந்த கற்பழிப்பு, கொலை நடக்கத்தான் செய்யுது. அது பச்சை பிள்ளைகளை தான் இந்த மாதிரி முண்டையை கூட்டிகிட்டு போயிட்டா ஒன்றும் இல்லை, பச்சை பிள்ளைகளை குறி வச்சு தாக்குறான். அந்த பிள்ளையை பார்த்த தாய் மனசை கொஞ்சம் நினச்சி பாருங்க ஐயா. ஒவ்வொன்றும் 2.5 வயசு, 5 வயசு, 8 வயசு, இதெல்லாம் என்ன ஐயா? இதெல்லாம் பூவையா, கசங்காத பூவையா? அதெல்லாம் பாவையா? அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தா பாவமாக தெரியலையா? ஒரு பிள்ளைய நம்ம அடித்து வளர்த்துருப்போமா? இப்படி இருக்கிற பிள்ளைகள 4 நாய் 5 நாய் வெறி நாய் சேர்ந்து வேட்டையாடுது. இந்த முண்டைகளால் அது வேட்டையாடுது. அப்போ நம்ம வேட்டையாட வேண்டியது இந்த முண்டைகளை, இந்த தேவடியா முண்டைகளை வேட்டையாடணும். இப்படி முண்டைகளை விட்டு வைக்க போயிட்டேன் பச்சை குழந்தைகளை கற்பழிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. தண்டனை கூடுதலாக கொடுக்கணும்யா. அவங்க என்னமோ காலேஜுக்கு போயிட்டு வந்தது மாதிரி வீட்டுக்கு வர்றதுனால அடக்க முடியல, மக்களை அடக்க முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ரொம்ப பொம்பளை பிள்ளைகளெல்லாம் நம்ம பேரம்பேத்திகளெல்லாம் உள்ளே வச்சு பூட்ட வேண்டியது இருக்குயா. ஒரு காற்றுக்கு கூட பிள்ளைகளை வெளியில் காட்ட முடியல. வெளியில் வாசலில் வச்சுட்டு டீயை போட்டோன்னா பிள்ளைய காணாமல் போயிடுது. இப்படி பிள்ளை வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் 10 பிள்ளையை பற்றி ஒத்த தாய் வளர்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்த பிள்ளைய வளர்க்க 10 பேர் வேண்டியது இருக்குது. இதே இப்போ நாடு கட்டி குட்டி சேர கிடக்கு. ஐயா, இந்த திவ்யா கள்ளச்சியை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போட்டது மாதிரி இந்த திருச்சி சாதனாவையும் பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுங்க. இந்த முண்டையை பார்த்து 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 பார்த்துதான் 10 வயசு பையன், 12 வயசு பையன், 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைய கெடுக்கும். பிள்ளையை தூக்கிட்டு தான் போகிறான்னு பார்த்தா வேறு விதமாக செஞ்சு கொண்டு போட்டுதான். அதனால் இப்படிப்பட்ட முண்டையில் இந்த திருச்சி சாதனா முண்டையை வெளியே விடணும் அவசியம் இல்லை. இது கூடிய விரைவில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா தயவுசெய்து எடுங்க ஐயா. உங்களை 2 கரங்கள் தூக்கி வேண்டிக் கொள்கிறேன்.